ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்னைக்கு நம்ம JLM-Starzல இளம் தோசை எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஒரு கப் பச்சரிசி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ பச்சரிசி நல்லா ஊறியாச்சு. அதை எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சாச்சு. அரைச்ச பச்சரிசி மாவு கூட ஒரு கப் மைதா சேர்த்து அதை கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த இளந்தோசை கடற்கரை கிராமங்களில் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு விருந்து தோசையாக கொடுப்பாங்க. இப்போது இதில் ஒரு 3/4 கப் சீனி எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சீனி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு ஒரு சிட்டிகை உப்பு கூட சேர்த்துக்கலாம். சுகர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 4 முட்டையை உடச்சி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனோடனே இந்த மாவை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடியை வச்சிடணும். அரை மணி நேரம் கழித்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்து அதில் மாவு விட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அடுப்பில் வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் நெய் சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தோசை அப்படியே லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை எடுத்து சர்வ் பண்ண எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான சூப்பரான இளந்தோசை ரெடி ஆகிட்டு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த தோசை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.